நீங்க இந்தியரா இருந்தா மட்டுமே போதும். உங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். நான் சங்கீதா, உங்க பிசியோதெரபிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியர்களுக்கு சர்க்கரை நோய் பெரும் அளவில் வருவதற்கான காரணம் என்ன? முக்கியமா சர்க்கரை நோய் வராமல் எப்படி தடுப்பது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க. ICMR அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பிரகாரம் 101 மில்லியன் இந்தியர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 136 மில்லியன் இந்தியர்கள் ப்ரீ டயாபெட்டிக்கா இருக்காங்க. இவங்களுக்கும் சர்க்கரை நோய் வரதுக்கான சான்சஸ் அதிகம். உலகின் டயபெட்டிக் கேபிட்டலா இந்தியா மாறினதுக்கான காரணம் என்ன? இதற்கு பிரிட்டிஷ் ஆட்சியும் ஒரு காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க ஹிஸ்டரிக்கும் பயாலஜிக்கும் உள்ள கனெக்ஷனை பார்க்கலாம். சுமார் 190 வருட பிரிட்டிஷ் ஆட்சியில் கிட்டத்தட்ட 31 ஃபெமைன்ஸ் அதாவது பஞ்சங்கள் இந்தியால ஏற்பட்டிருக்கு. இந்த பஞ்சங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியால் உருவாக்கப்பட்டவை. பிரிட்டிஷின் பொருளாதார கொள்கைகள் நம் பாரம்பரிய விவசாய முறையை மாற்றியது. பல்வகை சிறுதானியங்களை விளைவித்த இந்தியா கேஷ் கிராப் என அழைக்கப்படும் பருத்தி, சணல், டீ, காஃபி போன்றவற்றை உற்பத்தி செய்தது. அது மட்டுமல்லாமல் நெல், கோதுமை விவசாயத்தையும் ஊக்குவித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால் இந்தியர்கள் புரதமும் அதாவது புரோட்டீன், நார்ச்சத்து அதாவது ஃபைபர் அதிகம் உள்ள சிறுதானியங்களை மறந்தே போனார்கள். பிரிட்டிஷ் அரசின் வருமானம் அதிகரிக்க இந்தியர்கள் பசியாலும் பட்டினியாலும் தவித்த போதும் பிரிட்டிஷ் பெரும் அளவில் உணவுகளை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. இதனால் வறுமையில் கிட்டத்தட்ட 60 மில்லியன் இந்தியர்கள் உயிரிழந்தனர். ஓகே, இதற்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன சம்பந்தம்? மனித உடல் சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் வல்லமை கொண்டது. இததான் நம்ம எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். பசியாலும் பஞ்சத்தாலும் கஷ்டப்பட்ட இந்திய உடல்கள் மீண்டும் பஞ்சம் வந்தால் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள கொழுப்பை சேர்த்து வைக்கும் மிஷினாய் மாறியது. தோலிற்கு கீழ் மட்டும் அல்லாமல் உள்ளுறுப்புகளின் இடையிலும் கொழுப்பை சேகரிக்க தொடங்கியது. இந்த மாற்றங்கள் நமக்கு தின் ஃபேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடல் அமைப்பை கொடுத்தது. அதாவது பார்ப்பதற்கு நாம் பருமன் அதிகம் இல்லாதவர் போல் தெரிந்தாலும் உடலிற்குள் கொழுப்பை அதிக அளவில் சேர்த்து வைக்கக்கூடிய மரபியல் மாற்றம் கொண்டவர்கள் நாம். இந்த மாற்றங்களினால் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையும் நமக்கு அதிகம். தவறான ஆட்சி முறை நம் மரபணுக்களையே மாற்றக்கூடும் என்பதற்கு இந்தியா ஒரு எடுத்துக்காட்டாக மாறிய அவல நிலை. மட்டுமல்லாமல் மேற்கத்தியர்களை விட இந்தியர்களுக்கு உடலில் மசில் பெர்சன்டேஜ் அதாவது தசை சதவிகிதம் குறைவு. நமது இரத்தத்தில் உள்ள 70% சுகரை உபயோகிப்பது தசை நாறுகள் தான். அதனால் மசில் பெர்சன்டேஜ் குறைவாக இருந்தால் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகரித்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதனால் சர்க்கரை நோய் இந்தியர்களுக்கு அதிகமா வருதுன்னு பார்த்தோம். இப்ப நமக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலில் உடல் எடை அதிகமா இருந்தா அதை குறைப்பது மிகவும் அவசியம். நமது உணவு பழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் மாற்றினால் உடல் எடை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதலில் உணவு முறையை எப்படி மாற்றுவது? நமது அன்றாட உணவில் மாவு சத்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் மிகவும் அதிகமா இருக்கு. அதே நேரம் புரதம் அதாவது புரோட்டீனும் ஃபைபர் அதாவது நாறு சத்தும் மிகவும் குறைவா இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம பிளேட்ல 3/4 பகுதியை அரிசி ஆக்கிரமிக்கிறது தான். நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாமே அரிசியால் செய்யப்படுபவை. அப்போ அரிசி கெட்டதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நெஞ்சு. அரிசியையும் அளவாக சாப்பிட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால்
நம்மளுடைய அன்றாட உணவில் அரிசியை மட்டுமே அதிக அளவில் சாப்பிடும்போது மாவு சத்தை தவிர பிற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதில்லை. அப்போ இதற்கு என்ன சொல்யூஷன்? காலங்காலமா சொல்லிட்டு வர அதே சொல்யூஷன் தான். சமச்சீர் உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுங்க. பேலன்ஸ்டு டயட் சாப்பிட ஒரு சிம்பிள் மெத்தட் மை பிளேட் மெத்தட். இந்த மெத்தட பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் அட்டாச் பண்றேன், செக் பண்ணுங்க. இங்க நான் சுருக்கமா சொல்றேன். 9 இன்ச் டயாமீட்டர் இருக்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பாதி கிழங்கு வகைகள் அற்ற காய்கறிகள் இருக்கணும். மீதமுள்ள அரை பகுதியை 2ஆ பிரிச்சீங்கன்னா 2 கால் பகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒரு கால் பகுதியில புரோட்டீன் அதிகம் உள்ள பொருட்கள், அதாவது முட்டை, சிக்கன், மீன் இது போன்றவை இருக்கலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா புரதம் அதிகம் உள்ள பொருட்கள், அதாவது பன்னீர், சோயாபீன், டோஃபு போன்றவற்றை யூஸ் பண்ணுங்க. மீதம் உள்ள கால் பகுதியில கார்போஹைட்ரேட் மாவு சத்து அதிகமா இருக்கிற பொருட்கள், அதாவது அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் இவற்றை வைக்கலாம். பருப்பு வகைகளும் மாவு சத்து அதிகம் உள்ளவைதான். ஆனால் அவற்றில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸும் ஃபைபரும் அதிக அளவில் இருப்பதால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு விரைவில் ஏறுவதில்லை. அதனால் அரிசியை விட சிறு தானியங்களிலும் பருப்பு வகைகளிலும் இருக்கும் மாவு சத்து சிறந்தது. இப்போ எக்ஸசைஸ் பண்றத பத்தி பார்ப்போம். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் படி நம்ம ஒரு நாளைக்கு 60 நிமிடங்கள், அதாவது 1 hour பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா பண்ணணும். இந்த 60 நிமிடங்கள்ல 30 நிமிடங்கள் பிரிஸ்க் வாக்கிங், அதாவது வேகமாக நடப்பது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பேசிக்கிட்டே நடந்தீங்க அப்படின்னா அது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான், எக்ஸசைஸ் அல்ல. வாக்கிங்க ஒரு எக்ஸசைஸா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேகமா நடக்கணும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால ஒரு சென்டென்ஸ் முழுசா பேச முடியாது, மூச்சு வாங்கணும். இந்த வேகத்துல நடந்தாதான் அது பேரு எக்ஸசைஸ். வாக்கிங் தான் பண்ணணும்னு இல்ல, ஸ்விம்மிங், சைக்கிளிங் இந்த மாதிரி எந்த கார்டியோ எக்ஸசைஸ் வேணாலும் 30 மினிட்ஸுக்கு பண்ணணும். அதன் பிறகு ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் வெயிட் ட்ரைனிங், அதாவது பளு தூக்குதல் கண்டிப்பா பண்ணணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல கண்டிப்பா கார்டியோவை விட பளு தூக்குதல், வெயிட் ட்ரைனிங் தான் இந்தியர்களுக்கு ரொம்பவும் முக்கியம். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி மேற்கத்தியர்களை விட நமக்கு மசில் பெர்சன்டேஜ் ரொம்பவும் குறைவு. மசில் பில்டிங்க்கு வெயிட் ட்ரைனிங் தான் சிறந்தது. மீதமுள்ள 15 நிமிடங்கள் உங்கள் தொழில் சார்ந்த ஆக்டிவிட்டி, அதாவது ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அடங்கும். இதை அச்சீவ் பண்ண முடிந்த அளவு உங்க அன்றாட வாழ்க்கையில ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன மாதிரி நம்மளுடைய உணவு முறை மாற்றங்களும் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்களும் நம்மளை மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனையே டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோயில இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.